அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். Blessing and the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has given them, that they may always have his spirit to be with them. Amen. Blessing and the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have his spirit to be with them. Amen. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. நாளைக்கு ஈஸ்டர். இன்னைக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் நோவா காலத்தில் பூமி முழுமையாக அழிக்கப்படும் போது அந்த மக்களுக்கோசம் சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு, அவங்கள ரட்சிக்கிறதுக்கோசம் பூமி கீழே போய் அவங்களுக்கும் சுவிசேஷத்தை சொன்னாருன்றதை சில வசனங்கள்லையும் சில பெரிய பெரிய வேதாகம வாசிப்பவர்களிடத்துல இருந்தும் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம மூலியமாக நம்ம நம்பணும்னா நம்ம போய் வேதத்தை வாசிக்கும் போது நம்மளுக்கு தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம படிக்க போக வேண்டிய வசனம் எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வரை. வசனம் 1. இவைகளை செய்து முடிந்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து இஸ்ரவேலின் ஜனங்களும் ஆசாரியர்களும் லேவியர்களும் ஆகிய இவர்கள் கானானியர்கள், எத்தியர்கள், பெர்சியர்கள், எபேசியர்கள், அமேனியர்கள், மோவாபியர்கள், எகிப்தியர்கள், அம்மோனியர்கள் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. Now when these things were undone, the prince come to me and saying, to people of Israel and the priests and the Levites, and have not separated themselves from the people of their lands, doing according to their
abomination, even of the Canaanites and the Hittites, the Persians and the Jebusians, the Ammonites, the Moabians, Egyptians, and the Arameans. வசனம் 2 இப்படியெல்லாம் அவர்களுடைய குமாரர் தீகளில் தங்களுக்கு தங்கள் குமாரர்களுக்கும் பெண்களை கொண்டார்கள். அப்படி வருஷத்தை வித்து தேசங்களின் ஜனங்களுடனே கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்திலேயே முந்தினதாய் இருந்தது என்றார்கள். For they have taken off their daughters for themselves and for their sons, so that the holy seed have misled themselves with the people of those lands. Hey, the hands of the prince and the ruler hate ban and chief in this trespass. இது எவ்வளோ ஒரு வருத்தமாக சொல்கிறாரு பாருங்க. பரிசுத்த வித்து எல்லா தேசத்தார்கள் மத்தியிலும் கலந்துடுச்சு அப்படின்னு. வசனம் 3 இந்த வருத்தமானதை நான் கேட்டபொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையையும் நான் கிழித்து என் தலையிலும் என் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்தேன். And when I heard done these things, I rent my garments and my mantles and plied off this hair of my head and my beard, and sat down astonied. வசனம் 4 அப்பொழுது சிறை இருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னுடனே கூடிக்கொண்டு வாருங்கள். நானே அந்த பலி செலுத்தப்படும் மட்டும் திகைத்தவனாய் உட்கார்ந்து இருந்தேன். Then were assembled unto me every one and that trembled at the words of the God of the Israel, because of the transgression of those that had been carried away. And I sat astonished until the evening sacrifice. வசனம் 5 அந்திபலி நேரத்திலே நான் துக்கத்துடனே எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்காற்படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து, and that the evening sacrifice I rise up from my heaviness, and having rent the garments and my mantle, I fell upon my kindness and spread out my hands unto the Lord my God. வசனம் 6 என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கிளங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றங்கள் வான வரியந்தமும் உயர்ந்து போயிற்று. And said, O my God, I am as made and brush to the left of my face to thee, my God, for your iniquity have the increased over your the head, and your trespassing grow up unto the heaven. வசனமேலு எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்த நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்திற்கும் இருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களுமே இந்த நாள் இருக்கிறது போல அந்நிய ராஜாக்களின் கைகளிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்திற்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டோம். Since this day of your father have and we been in a great trespass unto the day, and for your iniquity have we your kings and your priests and been delivered into the hands of the kings of the lands to sword to the captivity, and to the spoil, and to the confusion of face as it is this day. வசனம் 8 இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர்
தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களிலே பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. And now for the little space grace and hate bend and serve from this Lord your God to live use and remainance through the escape and to the give use and niggle in high holy place, that your God may lighten your eyes and give you some little revenging in your bandage. வசனம் 9. எங்கள் அடிமையில் இருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களை தேவன் எங்கள் கையிலே விடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை இடிப்பித்து பாழாய் போயின அதை புதுப்பிக்கும்படிக்கும் எங்களுக்கு யூதியாவிலும் எருசலேமிலும் ஒரு லேவி வேலியை கட்டளையிடும்படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்திலே எங்களுக்கு தயவு கிடைக்க செய்தார். For we were and man hate and your God and hate and not and forsake and use in your bandage, but hate and extended mercy unto use in this secret of the kings of the Persia, to the give you your revenging, to set up the house of your God and to the repair the desolations thereof and give you a wall in the Judah and Jerusalem. வசனம் 10. அப்பொழுது எங்கள் தேவனே நாங்கள் இனி என்ன சொல்லுவோம்? தேவரீர் உமது ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு கற்பித்த உமது கற்பனைகளை விட்டுவிட்டோம். And now your God, and what shall we say after this? And for we have and forsaken day and commandments. வசனம் 11. நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கும் உட்பிரவேசிக்கிறதற்கும் தேசமானது தேசங்களுடைய ஜனங்களின் அங்கீயத்தினாலும் அவர்கள் அதை ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் நிறைய பண்ணினேன். அவர்களுடைய அருவருப்புகளினாலும் அவர்களுடைய அசுத்தத்தினாலும் தீட்டுப்பட்டதாய் இருக்கிறது. Which thou hast and commandment by they and servant the prophets, saying, the lands unto the which ye go to possess, it is an unclean land with plagueness of this people of the lands with their an abomination, which have and feel it from one end of the another with their an uncleanness. வசனம் 12. ஆதலால் நீங்கள் பலத்து கொண்டு தேசத்தின் நன்மையை புசித்து அதை நித்திய காலமாக உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளையாக பின் வைக்கும்படிக்கு நீங்கள் உங்கள் குமாரர்களையும் அவர்களுடைய குமாரர்களுக்கு கூடாமலும் அவர்களுடைய குமாரர்களை உங்கள் குமாரர்களுக்கு கொள்ளாமலும் அவர்களுடைய சமாதானத்தையும் நன்மையையும் ஒரு காலமும் நாடாமலும் இருப்பீர்களாக என்றாரே. Now therefore and give not your daughters unto their and sons, and not take their and daughters unto your sons, and near and seek their and peace your there and will your forever, and that many be and strengthened and eat and got of these lands and live its son and in inheritance to you are the children of ever. வசனம் 13. இப்பொழுதும் எங்கள் தேவனே, எங்கள் பொல்லாத செய்கைகளினாலும் எங்கள் பெரிய குற்றத்தினாலும் இவைகளை எல்லாம் எங்கள் மேலே வந்தது. தேவரீர் எங்கள் அக்கிரமத்திற்கு தக்க ஆக்கினையை எங்களுக்கு இடாமலும் எங்களை இப்படியே தப்பு விட்டு இருக்கையில், and after all that is and come upon you from your evil deeds and for your great trespass, saying that your God hast punished you and loss, and then your iniquities deserve and asked and give you such and deliverance as this. வசனம் 14. நாங்கள் உமது கற்பனைகளை வீணாக்கவும் இந்த அருவருப்புகளின் ஜனங்களுடனே சம்பந்தம் கலக்கவும்
தகுமோ அப்படியே செய்தால் எங்களை ஒருவரும் மீந்த தப்பாதபடிக்கு தேவரீர் எங்களை நிர்மூலமாக்கும் மட்டும் எங்கள் மேலே கோபமாயிருப்பீர் அல்லவா? Should we and again broken thee and commandments, and join in affinity with the people of these abominations, and worldest not, and thou be an angry with you still, and thou and addest and consummate, you show that there and should and be no and remain near and escaping. வசனம் 15. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே நீதி உள்ளவர் ஆகையால் இந்த நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்து இருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்கு உள்ளானவர்கள். இதன் நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன். O Lord your God Israel, thou art in righteousness, for you remain yet and escaped as it is this day. Behold, and we are before thee in your trespass, for we and cannot stand before thee because of this.